மனம் திறந்து பேசப் போகிறேன் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டி கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் பரபரப்பு பேட்டியையும் அதன் பின்னணியையும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனின் இந்த வார்த்தைகள் அதிமுகவில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கியதற்காக கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததன் மூலம் முதல் முறையாக முரண்பாடு வெளிப்பட்டது. அந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறாததால் அதிருப்தியடைந்ததாக அப்போது செங்கோட்டையன் கூறியிருந்தார். அதன் பிறகு கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறுவதையே செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்த்தார். அதன் பிறகு திடீரென டெல்லி சென்று பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சந்திப்புக்கு பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மட்டுமே செங்கோட்டையன் பங்கேற்றார். கூட்டணி அமைந்த பிறகு அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் தற்போது வரும் வெள்ளிக்கிழமை மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் உள்ள 95% நிர்வாகிகள் பங்கேற்றனர். 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேரும், 14 பேரூராட்சி செயலாளர்களில் 13 பேரும், 3 நகரச் செயலாளர்களில் 2 பங்கேற்றனர். பூட்டிய அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தனது நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் வரும் 5ஆம் தேதி பேசுவதாக குறிப்பிட்டார். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். செங்கோட்டையனின் பேட்டி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கூட்டத்தின் போது பேசுகிறேன் என கூறி சென்றார். ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற பரப்புரை கூட்டங்களில் செங்கோட்டையன் பற்றி எதுவும் பேசாமல் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டார். இதனிடையே வரும் 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். அந்த கட்சியில் நடந்த நெருக்கடிகள், அந்த கட்சி எடப்பாடி தலைமையில் ஏற்பட்ட தவறான முடிவுகள், இவற்றை பற்றி எல்லாம் செப்டம்பர் 5ஆம் தேதி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். இதனால் வரும் 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்பது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது.